ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100% டைடி அப் இன் ஜஸ்ட் 7 மினிட்ஸ். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எப்படி 7 மினிட்ஸில் இந்த ரூமை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி எல்லா டேஸ் மாதிரியும் எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரியும் தான் எங்கள் வீட்லேயும் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இது எப்படி நான் வந்து கிளியர் பண்ணி வித்தின் 7 மினிட்ஸில் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப் தான். யோசிக்கிற நேரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ போய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப எடுக்கணுமா அந்த அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன தாட்ஸ் தான் இருக்கும். ஆனால் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த டைமில் டப்புன்னு ஏஞ்சி போய் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். டப்புன்னுட்டு கிளியர் பண்ணி வச்சிடலாம். எப்பயுமே ஒரு விஷயத்த செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த ஒரு செகண்ட் நம்ம ஏஞ்சிட்டோம் அப்படின்னா ஏஞ்சாலே போதும். ஏஞ்சிட்டோம்னாலே அந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டதுக்கு சமம். யோசிக்கிற நேரத்தில் செஞ்சிடலான்றது தான் ட்ரூத்து. எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து ஏந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு அன்வான்டாக வந்து இருக்கும். அந்த பொருளை அந்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம ஏந்திரிக்காமல் எழுந்திரிக்கும் போது இப்போ ஒரு டவல் கிடக்குது அப்படின்னா அந்த டவலை கையோடு எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னா ஒரு தடவை உட்காந்து ஏந்திரிக்கிறப்பவும் அந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் நம்ம கையோடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வேலை செஞ்ச மாதிரியும் இருக்காது. பட் ஆனால் அந்த வேலையை முடித்த மாதிரியும் ஆகிடும். மேக்ஸிமம் மெஸ்ஸியாக காட்டுறது வந்து வாஷ்டு கிளாத்ஸ் தான். அது எப்பயுமே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மனசே வராது. அது சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா திருப்பியும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு நிறைய தடவை. உங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய தடவை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கேயே இருக்கும். திருப்பி அதிலேருந்து எடுத்துகிட்டு அதே இடத்துலையே கடந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏன்னா அப்போ என்கிட்ட நிறைய கிளாத்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஒரு 50 டேஸ்க்கு போட்டுட்டு போகணுன்னா கூட ரிப்பீட் பண்ணாமல் திருப்பியும் போட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் என்னால் ஒர்க் லோட் குறைக்கவே முடியாது. வீட்டில் அவ்வளோ ஒர்க் இருக்கும். திருப்பி கிளாத் ஃபோல்ட் பண்ணுறதே வந்து 1 டே ஃபுல்லாக உட்காந்து ஃபோல்ட் பண்ணணும். என்னோடது, ஹஸ்பண்டோடது, குழந்தைங்களது அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணணுன்றதே வந்து ஒரு மைண்டே வராது. அந்த பேஸ்கெட்லேயே போட்டு அது திருப்பி ஷ்ரிங்க் ஆகிட்டு அதுலேயே தான் கடந்துகிட்டே இருக்கும். அதனால் யோசித்தேன், ஏன் இவ்வளோ கிளாத்ஸு, ஏன் இவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ணுற ஒர்க் இருக்குது.